ராஜபக்சகள் மறைத்து வைத்திருக்கும் பணத்தை கொண்டுவர உதவுவதாக அனுரவுக்கு கூறிய நாமல். பிரபல பாடசாலையின் விடுதி அறையில் ஆசிரியருடன் வசமாக சிக்கிய மூவர். யாழ்ப்பாணத்தில் மீன்பிடித்த இளைஞனுக்கு நடந்த கதி. பிரபல பாடசாலை மாணவியின் விருது வழங்கல் சர்ச்சை, அதிபருக்கு வரவுள்ள சிக்கல். ராணுவ அதிகாரியை ஸ்ரீதரன் எம்பி ஆதரித்தது ஏன்? மனித உரிமைகள் முன்னாள் தலைவர் கேள்வி. ஒன்டான் செட்ரான் ஊசி தொடர்பில் உண்மையை வெளிப்படுத்துங்கள், சஜித் கோரிக்கை. உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இதுவே சிறந்த நேரம் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த பணத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான சகல உதவிகளையும் நான் செய்ய தயார் என நாமல் தெரிவித்துள்ளதோடு, குறிப்பாக தேவையென்றால் ஒரு சத்திய கடதாசியையும் வழங்க தயார் என அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சகள் அல்லது வேறு யாரேனும் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ளதாக கூறப்படும் பணத்தை மீட்டு எடுப்பதற்கு இதுவே சிறந்த சந்தர்ப்பம். எனவே ஜனாதிபதி அவர்களிடம் அந்த மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் பணத்தை மீட்டெடுக்குமாறு தாம் கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் மேடைகளில் ஆளும் கட்சியினர் குறிப்பிட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த கோடிக்கணக்கான டாலர் பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருமாறு அவர் கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பெயர் குறிப்பிடப்படாத ஒரு பாடசாலையின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஐஸ் போதைப் பொருளை பொதி செய்ததற்காக பாடசாலையின் விளையாட்டு ஆசிரியர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டதாக செவனகல காவல்துறை அறிவித்துள்ளது. குறித்த ஆசிரியர் போதைப் பொருட்களை அந்த பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்தாரா என்பது குறித்து விசாரணைகள் நடந்து வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் தனமல்வில உவக்குடா ஓயாவில் உள்ள சமகிபுர பகுதியைச் சேர்ந்த 28 வயதான ஒரு பிள்ளையின் தந்தையாவார். அவருடன் இருந்தவர்களில் ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரரும் இருந்ததாக தகவல் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் புத்தூர் கிழக்கு பகுதியில் உள்ள கடல் நீரேரியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இளைஞன் சேற்றில் புதையுண்டு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். ஆவரங்கால் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய கமலநாதன் சாருஜன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். கடல் நீரேரியில் நேற்று மாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த இளைஞன் திடீரென சேற்றில் புதைந்து காணாமல் போனதை அடுத்து அதனை அவதானித்தவர்கள் கடல் நீரேரியில் இறங்கி இளைஞனை தேடிய நிலையில் இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பிரபல பாடசாலையொன்றின் விருது வழங்கும் நிகழ்வொன்றின் போது ஒரு மாணவி தான் பெற இருந்த விருதை அதிபர் தனக்கு வழங்காமல் வேண்டுமென்று இன்னொரு மாணவிக்கு கொடுத்ததாக மேடையில் விழித்து பேசியது இப்பொழுது சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவம் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா கருத்து தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றது. இந்த சம்பவத்தில் மனித உரிமைகள் ஆணைக்குழு தற்போது தலையிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதோடு, சில நிறுவனங்கள் தங்களிடம் உள்ள அதிகாரத்தை எதேச்சதிகாரமான முறையில் பயன்படுத்த முடியாது. பாடசாலைகள் உட்பட அனைத்து நிறுவனங்களும் முறையான நடைமுறைகளின்படியே செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். புதிய கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதி பரிந்துரைத்த ராணுவ அதிகாரிக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் ஏன் ஆதரவாக வாக்களித்தார் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் அம்பிகா சட்குணநாதன் கேள்வி கேட்டுள்ளார். அரசியலமைப்பு சபையின் உறுப்பினரான ஸ்ரீதரன் எம்பி சேவையில் உள்ள ராணுவ அதிகாரியான ராஜசிங்கவை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கு ஆதரவாக வாக்களித்ததற்கு ஸ்ரீதரன் எம்பி காரணத்தை தமிழ் மக்களுக்கு விளக்க வேண்டும் என அம்பிகா சட்குணநாதன் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனம் நாட்டிற்கு தீங்கு விளைவிப்பதாகும். ஏனெனில் இது கணக்காய்வாளர் நாயகத்தின் அலுவலகத்தின் சுதந்திரம். நல்லாட்சி அவரின் வேரூன்றியுள்ள ராணுவ கொள்கை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். புதிய கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதி பரிந்துரைத்த OR ராஜசிங்கவின் பெயரை அரசியலமைப்பு சபை நிராகரித்ததாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய ஒன்டான் செட்ரான் ஊசி மருந்துகள் தொடர்பான அனைத்து தெளிவான விவரங்களையும் சுகாதார அமைச்சர் வெளியிட வேண்டும் என்றும் அந்த ஊசிகளின் உள்ளீடுகளை முறையான சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து அறிக்கை வெளியிட்ட சஜித் பிரேமதாச சந்தேகத்திற்கிடமான மருந்தை விசாரணைக்கு உட்படுத்த உலக சுகாதார அமைப்பின் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்கள் இலங்கையில் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். அத்தோடு அரசாங்கம் அத்தகைய அதிநவீன
நவீன ஆய்வகங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதா என்றும் அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியதோடு சுகாதார அமைச்சர் இந்த உண்மைகளை நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கனடாவில் 46 மில்லியன் டாலர்கள் பரிசு வென்ற நபரை அதிர்ஷ்ட லாப சீட்டு நிறுவனம் வலை வீசி தேடிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அதிர்ஷ்ட லாப சீட்டு வாங்கிய ஒருவருக்கு அதிர்ஷ்ட லாப சீட்டு குழுக்களில் 46 மில்லியன் டாலர்கள் பரிசு விழுந்துள்ள நிலையில் அவர் இன்னும் அதை வந்து எடுத்துக் கொள்ளாததால் அந்த அதிர்ஷ்டசாலியை அதிர்ஷ்ட லாப சீட்டு நிறுவனம் தேடிக் கொண்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. குழுக்கள் நடந்த ஒரு ஆண்டுக்குள் தனது பரிசை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்த ஆண்டில் 3வது முறையாக இவ்வளவு பெரிய தொகை ஒருவருக்கு பரிசாக கிடைக்கவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரவை தாக்கினார் என்ற குற்றச்சாட்டில் சூரியகந்தை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தன் முகத்தில் கசிப்பு அடங்கிய பாக்கெட்டினால் தாக்கினார் என முன்பு குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் தெரிவித்த நிலையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. ரத்தினபுரி மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினரின் மாமனாரின் நிலத்தில் கஞ்சா பயிரிட்டமை தொடர்பில் சோதனை நடத்திய போலீஸ் உத்தியோகத்தரே கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தின் போது போலீஸ் உத்தியோகத்தர் மது அருந்தி இருந்ததாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.